எக்ஸெல்ல ஃபில்டர் ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபில்டர் ஃபங்ஷன எப்படி யூஸ் பண்றது? அந்த ஃபில்டர் ஃபங்ஷன வச்சு ஒரு 4 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த ஃபில்டர் ஃபங்ஷன எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். விச் மீன்ஸ் என்ன அப்டின்னா, இங்க என்கிட்ட ஒரு ரா டேட்டா இருக்கு. இந்த ரா டேட்டாலேருந்து பர்ட்டிகுலரா நான் சென்னைன்னு செலக்ட் பண்ணேன் அப்டின்னா, அந்த சென்னையோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கேருந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க எனக்கு தனியா குடுக்கணும். இத தான் எப்படி பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். செகண்ட் விஷயம், நான் இந்த மாரி ஃபில்டர் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இங்க இருக்க டேட்டா வந்து இங்க இருக்காது. எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல எதுவுமே வந்து சேல் நடக்கல. இதுக்கு வந்து இந்த மாரி எரர் வருது. இந்த எரர எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பார்க்க போறோம். தேர்டு மல்டி கிரைட்டீரியால ஆண்ட் லாஜிக் வச்சு எப்படி எடுத்துட்டு வரதுன்னு பார்க்கலாம். ஆண்ட் லாஜிக் வச்சு எடுத்துட்டு வரதுன்னா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட நான் ஃபில்டர் பண்ணும்போது இந்த ஒரு வேல்யூ மட்டும் ஃபில்டர் ஆகக்கூடாது. சிட்டில சென்னைன்னு இருக்கணும், ஷிப்பிங் மோட்ல ஸ்டாண்டர்ட் கிளாஸ்னு இருக்கணும். அந்த டேட்டா மட்டும் எடுத்துட்டு வா. இந்த மாதிரி மல்டி கண்டிஷன் போட்டு இது ரெண்டுமே மேட்ச் ஆனா மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்றது வந்து தேர்ட் கண்டிஷனா பார்க்க போறோம். நம்ம ஃபோர்த்தா மல்டி கிரைட்டீரியால கண்டிஷன் வச்சு லாஜிக் வச்சு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். லாஜிக் வச்சு எப்படி எப்படி யூஸ் பண்றதுன்னா என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா, ரெண்டு கண்டிஷனும் மேட்ச் பண்ணா மட்டும் எடுத்துருவான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தோம்ல. இந்த டைம்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் ஆனா எய்தர் சிட்டில கோயம்புத்தூர் இருந்தாலும் எடுத்துட்டு வா, ஓகே, இல்ல ஷிப்பிங் மோட்ல செகண்ட் கிளாஸ் இருந்தாலும் எடுத்துட்டு வா. விச் மீன்ஸ் என்ன ஆகும்னா, சிட்டில கோயம்புத்தூர் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். அதே மாதிரி ஷிப்பிங் மோட்ல செகண்ட் கிளாஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரும். இது ஆர் லாஜிக் வச்சு பண்ண போறது. இந்த 4 விஷயத்தை தான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற ஒரு கிரிட்டீரியாவை பேஸ் பண்ணி இங்க இருக்க ரா டேட்டால அந்த டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றது தான் வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனை எக்ஸலுக்கு கொடுத்தாதான் அது வந்து அவுட்புட் வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஆர்குமெண்ட்ஸ்ன்றது நீங்க கொடுக்க வேண்டிய இன்புட்ஸ். அதுல மொத்தம் 3 விஷயம் நீங்க கொடுக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா அரே, செகண்ட் இன்க்ளூட், தேர்ட் பாத்தீங்கன்னா இஃப் எம்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் தான் மேண்டிட்டரி. அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். செகண்ட் லாஜிக்ல இஃப் எம்டியை வந்து பார்க்கலாம். ஓகே, ஈக்குவல் டு ஃபில்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபில்டர் தான் அதோடைய ஃபங்க்ஷன் பேர். ஃபில்டர் எஃப்ஐஎல்டிஆர் ஃபில்டர்னு இருக்கும், அதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுறீங்க, எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கிளிக் பண்றது ப்ரெஃபரபிள். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இன்புட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து இந்த மாதிரி டேப் மாதிரி கொடுத்துரும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு, கன்ஃபியூஸ்ட் ஆக மாட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அரே. அரே அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டு இதெல்லாம் தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறதுனால இதுதான் உங்களுடைய அரே. ஓகே, நான் அரேன்றது என்ன அப்படின்னா, எந்த அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுமோ அதுதான் உங்களுக்கு அரே. ஓகே, இன்க்ளூட் அப்படின்றது தான் உங்களுடைய கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும், நமக்கு ஃபர்ஸ்ட் சிட்டில கோயம்புத்தூர் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபெட்ச் பண்ணும். அதுதான் உங்களுடைய லாஜிக்கல் டெஸ்ட், ரைட்டா? அந்த லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, சிட்டில கோயம்புத்தூர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அப்போ நான் என்டையரா சிட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். சிட்டியை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அதுல இந்த செல் வேல்யூ இருக்கணும். கையிலயும் டைப் பண்ணனாலும் டைப் பண்ணலாம் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு. நம்ம டைனாமிக்கா அடிக்கடி என்ன பண்ணோம்னா, ஒரு டிராப் டவுன் வச்சிட்டோம் அப்படின்னா டைனாமிக்கா மாறிட்டே இருக்கும்ல. அதனால செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் என்ன, N2ல இருந்து N22 இருக்கிற வேல்யூல H2 விச் மீன்ஸ் கோயம்புத்தூர்னு இருந்துச்சுன்னா இந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போறோம். ஓகே, ஓகே கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க, இங்க பாருங்க கோயம்புத்தூர் இது எல்லாமே வந்துடும். ஓகே, அதே மாதிரி இந்த சிட்டியை போய் நம்ம மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், சேலம்னு வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சேலம் வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஒரு டிராப் டவுன் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. டிராப் டவுன் லிஸ்ட் தெரியல அப்படின்னா நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, செகண்டா, என்கிட்ட ஒரு டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன், சரி. பட் அந்த சிட்டி நான் சர்ச் பண்ற சிட்டி வந்து பர்டிகுலரா அதுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேல்சி எரர்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துடும். ஓகே, இதை தான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் நான் கொடுக்குற மெட்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குற அந்த கண்டிஷன் வந்து எனக்கு இங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகாம அந்த பர்டிகுலர் சிட்டி இங்க இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மாதிரி கேல்சி எரர் வருது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, நீங்க போட்டதுலேயே லாஸ்டா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இஃப் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஆர்குமெண்ட்ல நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்றீங்களோ அந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இந்த கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலன்ற பட்சத்துல நீங்க கொடுக்குற கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் வந்து இங்க வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சிட்டியை வச்சு ஃப்ரெச் பண்ணி எடுத்திருக்கேன், வரல. ஓகேவா, நோ பர்டிகுலர் சிட்டி இன் த given condition.
ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா நீங்க ஒரு டெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, நீங்க அந்த சினாரியோல அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். அந்த டேட்டா அந்த பர்ட்டிகுலரா அந்த அ லாஜிக் வந்து அங்க எதுவுமே மேட்ச் பண்ணி டேட்டா இல்லன்ற பட்சத்துல இந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட் மாரி குடுத்துரும். சோ தட் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எரர்ன்னு சொல்லாம, இப்படி நீங்க டெக்ஸ்ட்ட வந்து கஸ்டமைஸ்டா பண்ணிக்க முடியும். நம்ம தேர்டா மல்டி கண்டிஷன் வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனும் மேட்ச் பண்ணி இங்க இருக்க டேட்டா வந்து எடுத்துட்டு வரணும். ஓகே. ஸோ மல்டி கண்டிஷன்ல ஆண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஆண்ட் லாஜிக் யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து சிட்டியும் சென்னைன்னு இருக்கணும். அதே மாரி செகண்ட் கிளாஸ்ன்னு இருக்கணும் ஷிப்பிங் மோட்ல. இது 2த்தையும் மேட்ச் ஆகுற டேட்டா மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா தெரிஞ்ச ஃபில்டர் ஃபங்க்ஷனை போட்டுருங்க. ஈக்குவல் டு ஃபில்டர். ஓகே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ல போடுறேன். அரேன்றது நமக்கு என்னன்னா நம்மளுடைய ரா டேட்டா தான் அரே செலக்ட் பண்ணிட்டேன். இன்க்ளூடுன்னும் போது 2 விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் போட்டுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிட்டில ஈக்குவல் டு இந்த சிட்டி இருக்கணும். ஓகே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபங்ஷன் போடுறதுக்கு இங்க இடம் கிடையாது. மல்டி கண்டிஷனுக்கு இங்க இடம் கிடையாது. பட் நம்ம ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி தான் போட போறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னை எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதுல அடுத்தது என்ன வேணும்னா, எனக்கு செகண்ட் கிளாஸ்ல இருக்க டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன். ஓகே. இதுக்கு அடிஷனலா இன்னொரு ஒரு பேராமீட்டர். இங்க தானே நமக்கு லாஜிக்கல் டெஸ்ட் ஆகுது. இந்த லாஜிக்கல் டெஸ்ட்ல தான் இன்னொரு ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வர போறோம். ஓகே. அப்படி ஆண்ட் கண்டிஷன் மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ இது தனியா இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ தட் நான் வந்து பிராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே. அடுத்த லாஜிக் போட போறேன். அடுத்த லாஜிக் என்ன, இந்த ஷிப்பிங் மோட்ல ஈக்குவல் டு இந்த செகண்ட் கிளாஸ்ன்ற ஷிப்பிங் மோட் இருக்கணும். இது அடுத்த லாஜிக்ல. ஸோ அதனால இதையுமே வந்து க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபில்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. ஸோ அதுக்குமே க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த க்ளோஸ் பிராக்கெட்லாம் ப்ராப்பரா போடும்போது தான் அது வந்து ஆன்சர் கரெக்டா கொடுக்கும். என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டேட்டா ரா டேட்டா எனக்கு அவுட்புட்டா வேணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சென்னை, செகண்ட் கண்டிஷன் வந்து எனக்கு வந்து ஷிப்பிங் மோட்ல செகண்ட் கிளாஸ் இருக்கணும். இதை ஏன் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா 1ன்னு வரும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்னா 0ன்னு வரும். ஓகே. இந்த சினாரியோல ஃபர்ஸ்ட் செல்லு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆயிருக்குன்னா 1ன்னு வரும். செகண்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்னா 0ன்னு வந்துரும். அப்போ 1 இன்டு 0 0. ஓகே. அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகலன்ற பட்சத்துல அது என்ன ஆயிடும்னா 0ன்ட்டு வந்துரும். சப்போஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்னா இதுவும் 1 வரும், இதுவும் 1 வரும். ஸோ 1 இன்டு 1 1. ஓகேங்களா. அப்போ இது வந்து ட்ரூ கண்டிஷன் சொல்லிட்டு அந்த ஆன்சரை மட்டும் பிக் பண்ணி எடுத்துட்டு வரும். இதுதான் பேக் எண்ட்ல நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா 2 கண்டிஷனும் மேட்ச் பண்ணி எனக்கு அவுட்புட் எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ சென்னையில எனக்கு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மட்டும் வேணும்னா, ஸோ சென்னையிலயும் ஃபில்டர் பண்ணிக்கும், ஸ்டாண்டர்ட் கிளாஸையும் ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் இங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். ஃபோர்த்தா நம்ம ஃபில்டர்ல மல்டி கண்டிஷன்ல ஆர் லாஜிக் வச்சு பார்க்க போறோம். ஓகே. நம்ம தேர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்ட் கண்டிஷன் வச்சு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு ஆனா மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த இடத்துல இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆர் கண்டிஷன். எய்தர் ஒன்னு சாட்டிஸ்ஃபைடு ஆனாலே போதும். விச் மீன்ஸ் என்ன, சிட்டில சென்னை இருந்தாலும் எனக்கு வேணும், ஷிப்பிங் மோட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் வேணும். இப்படி இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துருவா. எய்தர் இது மேட்ச் ஆகணும் இல்ல இது மேட்ச் ஆகணும். ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆனாலே போதும், அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, சேம் லாஜிக் தான். ஆண்ட் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஆருக்கு என்ன பண்ணுவோம்னு பிளஸ் போட போறோம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு பதிலா பிளஸ் போட போறோம். இங்க பாருங்க, ஆண்டுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கோம்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஆருக்கு பதிலா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சிம்பிள் மட்டும் தான் டினோட்டட். மல்டிப்ளிகேஷன் போட்டீங்கன்னா ஆண்ட் வரும், ஆண்ட் லாஜிக் பாஸ் ஆகும். பிளஸ் போட்டீங்கன்னா ஆர் லாஜிக் பாஸ் ஆகும். இப்போ நான் வந்து பிளஸ் போட்டு என்டர் அடிக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா ஆர் லாஜிக் போட்டு என்ன நடக்குதுன்னா, சிட்டில சென்னை இருந்தா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருச்சு. அதே மாதிரி மிச்சம் இருக்க டேட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே. சென்னை அப்படின்றத ஃபுல்லா இங்க எடுத்துட்டு வந்துருச்சு மேட்ச் பண்ணி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றத மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து சென்னையை மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் பண்ணு. ஸோ இந்த மாதிரி எய்தர் ஒன்னு சாட்டிஸ்ஃபைடு ஆனாலே போதும், அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளஸ் கண்டிஷன் போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட லாஜிக்குள்ள எடுத்துட்டு வரலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பத்தி இன் டீட்டெயிலான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்ல நான் எக்ஸல்ல நிறைய ட்ரிக்ஸ் வச்சு ஃபாஸ்டா என்னோட வேலையை முடிக்கணும், இல்ல ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஒரு டே டு டே என்வரான்மெண்ட்ல தேவைப்படுற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.